ஒரு தேற்றுவது போ இன்னேச தேற்றுவார். நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆராதனைக்காய் உம்முடைய பாதப்படிக்கு வருகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியம் ஆண்டவரே, ஆசீர்வதியம், ஆசீர்வதியம். பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதலாய் முடிவு வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதை அறிக்கை செய்கிறோம். ஒரு தாயை போல் எங்களை தேற்றுகிறவர், எங்களை ஆற்றுகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், கரம் பிடித்து எங்களை நடத்துகிறவர், கண்மலையின் மேல் எங்களை நிறுத்துகிறவர், எங்களுக்காக வந்தவர், எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தவர், எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஒரு தேற்றுவது போ இன்னேச தேற்றுவார். ஒரு தேற்றுவது போ இன்னேச தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார்,
போ என் நேசர் தேற்று. அவருடைய அன்பை அனுபவிக்கிறவங்க சத்தமாய் ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்று. கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்து, கரம் பிடித்து நடத்துவார். கரம் ஹல்லேலூயா நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் ஒரு போதும் கைவிடார். எல்லாரும் சேர்ந்து ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் ஒரு போதும் கைவிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் மறுபடியும் ஒரு போதும் என்னை கைவிடார். ஒரு போதும் கைவிடார் கைவிடார். ஒரு நாளும் உங்க விசுவாசத்தை சத்தமா அறிக்கை செய்யுங்க. ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் இன்னும் சத்தமா உங்க விசுவாசத்தை அறிக்கை செய்து ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் என் நேசர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தம் எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டும் போது இந்த ராத்திரி வெள்ளை நாள் நீங்கள் ஆராதிக்கிறது தாயை போல தேற்றி ஒரு தந்தையை போல நம்மை நடத்துகிறவர். சியோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்து நான் என்றும் நம்பும் கண்மலை. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராக எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் என்னை நிறுத்திடுவார். எத்தனை பேர் சத்தமா விசுவாசமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ஹல்லேலூயா சத்தமா ஹல்லேலூயா. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை.
அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் சீயோனிலே பாரலாமா. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் நாளை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும். புயல் அடித்தாலும் மாலை மோதினாலும் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எவர்க்கும் எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் சீயோனிலே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும். விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பாற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தால் அவர் வாக்கை நான் பாற்றிடு. பாடுங்கள் ஆருசே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் சீயோனிலே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் நீகிடவே. மா பரிசுத்த விசுவாசத்தாலே மா பரிசுத்த ஸ்தலம் நீகிடவே. திரை வழியாம் தன் சரீரத்தினால் பிறந்தாரை தூய வழி. திரை வழியாம் தன் சரீரத்தினால் பிறந்தாரை தூய வழி.
அவன் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவன் நான் என்றும் நம்பும் சியோனிலே. சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவன் நான் என்றும் நம்பும் கன்மா. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவன் நான் என்றும் நம்பும் கன்மா. சியோனிலே சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவன் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பார். முடிவு வரை முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை எல்லாரும் சேர்ந்து முடிவு வரை என்னை நடத்திடுவார். முடிவு வரை முடிவு வரை, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். முடிவு வரை முடிவு வரை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா சர்வ காலத்திலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடினால முடிவு வரை முடிவு வரை முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. கையை தட்டி சத்தமா சந்தோஷமா முடிவு வரை முடிவு வரை அவர் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி நம்ம சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க இல்லாம வேற இல்லை ஆண்டவரே. என் உடலும் உள்ளம் எல்லாம் நீங்க மாத்திரம்தான். நீங்க துன்ப வேளையில நான் வேண்டிடும் போது நல்ல துணை நீங்க, தாங்க துயர்ல நான் தவித்திடும் போது என்னை தாங்குகிற துணை நீங்க ஆண்டவர். உங்களை பாடுவேன், உங்களை நாடுவேன், உங்களை நேசிப்பேன். எத்தனை பேர் ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya. நான் காலையில் இப்படி சொன்னேன், you cannot worship God out of commitment. உங்களுடைய ஆராதனை என்று சொல்லப்படுவது அது ஒரு கமிட்மெண்டோட அடிப்படையில் என்ன செய்யக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஏதோ ஒரு கடமை அல்லது ஒரு கட்டாயம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால நான் இன்னைக்கு என்ன ஏதாவது ஒரு சர்வீஸ், ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், இல்லைன்னா கடைசிக்கு சாயங்காலம் ஏதாவது ஒரு சர்வீஸ்க்கு போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சை அட்டன் பண்ணணும். ஒருத்தங்க பாடுறாங்க அதனால நான் கூட சேர்ந்து பாடணும், என் பக்கத்தில் நிற்கிறவங்க பாடுறாங்க அதனால நான் பாடணும். அது இல்லை ஆராதனை. God does not require a worship that comes out of commitment. ஒரு கமிட்மெண்ட்டினுடைய அடிப்படையிலிருந்து வருகிற ஒரு ஆராதனையா ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. மாறாக ஆண்டவர் விரும்புகிறது a worship that comes out of love. அவர் மேல் இருக்கிற நேசத்தின் மூலமாக, அவர் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தமாய் நாம் அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற ஆராதனையை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றேன்? ஹalleluya.
பேதுரு ஆல்டர் காலே கொடுக்காம ஓடி முன்னாடி வந்து, நான் உங்களுக்காக உயிரை கொடுப்பேன் ஏசப்பா அப்படின்னு என்ன செஞ்சேன்? ஆல்டர் காலே கொடுக்காம ஒருத்தன் ஓடி வந்து அவசர கொடுக்க, நான் உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் ஆண்டவரே. இயேசு சொன்னார், நாளைக்கு இந்த கமிட்மெண்ட் நிக்காது. சேவல் கூவதற்கு முன்னே 3 முறை நீ என்ன செய்வான என்ன மறுதல். அதே மாதிரி பேதுரு என்ன செய்தார்னா இயேசுவை மறுதலித்தார். ஆனா அதே பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அதே பேதுருவை சந்திக்க வந்த போது திருப்பி ஒரு ரீகமிட்மெண்ட் பண்றியா, மறுபடியும் கமிட்மெண்ட் பண்றியான்னு கேட்கல. நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பா இருக்கிறாயா, டு யூ லவ் மீன்னு என்ன செய்கிறாருன்னா, ஏன்னா அந்த அடிப்படை. ஸோ நான் சொல்றேன், நம்முடைய ஆராதனையோட டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து ஆண்டவர் மேல இருக்கிற அன்பா இருக்கட்டும். நம்முடைய ஆராதனுடைய உந்து சக்தி கடமை இல்லை, நம்முடைய ஆராதனுடைய உந்து சக்தி ஒரு கட்டாயம் இல்லை. இல்லை நான் ஏதோ இந்த ரிலீஜன்ல இருக்கிறேன், இந்த ஹோப்ல இந்த ஃபெய்த்ல இருக்கிறேங்கிறதுனால இல்லை. என்னுடைய ஆராதனுடைய உந்து சக்தி ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற நேசம். எத்தனை பேர் ஹalleluya சத்தமா ஹalleluya? நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் நோடி ஓடி. கையை தட்டி பாடுங்க. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் நோடி ஓடி. பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீ. பாடுங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமாய். நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தினம் ஓடி ஓடி வருவே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம். ஏசப்பாவை பார்த்து எல்லாரும் சத்தமாய். நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. துன்ப வேளையில் வேண்டிடும் போது, துன்ப வேளையில் வேண்டிடும் போது நல்ல துணை நீரே, தாங்க துயரில் தவித்திடும் போது தாங்கும் பலன் நீரே. இந்த காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், எந்த வேளையிலும் நினைப்பேன். ஒரு இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வினில் இனி உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி ஓடி ஓடி மகிழ்வேன். உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வேன். உந்தன் பாதம் தேடி தினம் நோடி. கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து. நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே,
பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, பாவ பாதையில் பாரினில் அலைய தேடி வந்தவரே, பாவி எனக்காய் சிலுவையில் தொங்கி வாழ்வு தந்தவரே, உயிருள்ளவரை என் உன்னதரை உயிரோடு கலந்திடுவே, இரவும் பகலும் இதயம் நிறுத்தி இசை கானம் பாட உம்மை நாடி நாடி பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி இயேசுவே, உம்மை நாடி நாடி தினம் பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி. கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து நிரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீரன்றி வேறில்லை ஐயா, நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் நீரன்றி வேறில்லை ஐயா, நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீரன்றி வேறில்லை, நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீதானே, உம்மை நாடி நாடி தினம் பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி, உம்மை நாடி நாடி தினம் பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம். கடைசியா எல்லாரும் சேர்ந்து நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீரன்றி வேறில்லை, நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீதான். தலைக்கு மேல கையை தட்டி இயேசுவே 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 இயேசுவே, நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீதான். சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்து, நீரன்றி வேறில்லை ஐயா ஐயா, எல்லாமே நீதானே, உடலும் உள்ளம் எல்லாம் உயிரெல்லாம் நீதான். நன்றி பிதாவே, நன்றி நன்றி நன்றி. நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை நேசித்தீர், நீர் எங்களை முதல்ல நேசித்தீர். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், அதிகமாய் உம்மை நேசிக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆராதனை முழுவதிலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The book of Hebrews chapter number 11. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். அதில் 32லேருந்து 34 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். The book of Hebrews chapter number 11 verses 32 through
34. புதிய ஏற்பாட்டில் 309வது பக்கம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32லிருந்து 34 வரை உள்ள வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32 தொடங்கி 34 வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறிய அடித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். They possessed the promises of God. They obtained the promises of God, says the English Bible. இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம வளர்ந்ததுலேருந்தே நமக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது it is a hall of fame of faith people. விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம்னு சொன்னாவே நமக்கு இந்த 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 ஃபெய்த் லைஃப்பில் இருக்கிற ஆட்களுக்கு, சபைக்கு வருகிறவர்கள், செய்திகளை கேட்கிறவர்கள், நமக்கு ஒரு விஷயம் தெரியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்னு சொன்னாவே அது விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, men and women who did great things to God. ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளுடைய பெயர்கள், அவர்களுடைய சாதனைகள், அவர்கள் கர்த்தருக்காக செய்தது, கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ததுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இது நல்ல வெல் நோன் பேசேஜ் தான். அதிகமாக ஓரளவுக்கு சபையில் அட்டெண்டன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம்ங்கிறது ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு பேசேஜ் தான். அப்படி எனக்கும் இது ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பேசேஜ் தான். பட் இந்த செய்திக்காக தியானிக்கும் போது ஒரு வார்த்தை அதில் இட் ஜஸ்ட் ஜம்ப்ட். அந்த 13வது வசனத்தில் விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி, விசுவாசத்தினாலே அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படின்னு ரைனா போட்டுகிட்டே வராங்க. ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் அப்படின்னால எழுதப்பட்டிருக்கு. பட் ஒன் திங் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பே அட்டென்ஷன். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது they possessed the promises of God. வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்தரித்து கொண்டார்கள், வாக்குத்தத்தங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நான் சொன்ன மாதிரி they obtained the promises of God. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்தார்கள் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. they possessed the promises of God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்து கொண்டார்கள். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது they received what God has promised them. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது they gained what God has promised அப்படின்னு சொல்லுது. அவர்கள் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாயத்திலே அதை ஈட்டி எடுத்துக்கொண்டார்கள் என்று ஈட்டிக்கொண்டார்கள் என்ன செய்யப்பட்டது? they gained the promises of God. அப்போ வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுவது, ப்ராமிஸ் என்று சொல்லப்படுவது, அது ஆண்டவர் கொடுக்கும்போது வாங்கிக்கிறது மாத்திரமல்ல, அவர் எந்த நோக்கத்திற்காக அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தனுடைய முழுமையும் நம்ம என்ன செய்யணும்னா பெற்று அனுபவிக்கணும். நாம் பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளவும் வேணும், நமக்கு கிடைச்சதை நம்ம அனுபவிக்கவும் வேணும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறத நம்ம வாழவும் வேணும். ஆண்டவர் நமக்கு சொன்னதை, ஆண்டவர் நமக்கு காண்பித்ததை நம்ம யதார்த்த வாழ்க்கையினுடைய ரியாலிட்டியாக, ப்ராக்டிக்கல் லைஃபோட பாசிபிலிட்டியாக, டெஸ்டிமனியாக, சாட்சியாக மாறி அதை நம்ம என்ன செய்யணும்னா அனுபவிக்கணும். இங்கே அந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் எழுதிட்டே வரும்போது possibly it was said
பவுல் இந்த புஸ்தகத்தை எழுதினார்னு சில 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 இதில் முரண்பட்ட கருத்துக்கள் சொல்கிறாங்க. பவுல் இல்லை, அதோட லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது, பர்னபாஸ் எழுதியிருக்கலாம், இல்லை இப்படி நிறைய அதை பற்றி நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. பட் மேக்ஸிமம் பவுல் தான் இதை எழுதினாருங்கிறது தான் நம்ம பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. இந்த விசுவாச வீரருடைய பட்டியல் எழுதி அவங்க செய்த ஒவ்வொரு செயல்களை, அவங்க செய்த மகத்துவமான செயல்களை, கிரேட்டான திங்ஸை எழுதிட்டே வரும்போது சொல்கிறாங்க, அவங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள்னா ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்க வாங்கிக்க மாத்திரம் செய்யலை, அவங்க என்ன வாக்குத்தத்தத்தை வாங்கினாங்களோ அதை அவங்க பொசஸ் பண்ணாங்க, அவங்க சுதந்திரிச்சாங்க, அதை அவங்க அனுபவிச்சாங்க, அதை அவங்க வாழ்ந்தாங்கன்னு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அந்த மீனிங்கில் அது எழுதப்பட்டிருக்கு. பெரும்பாலும் நமக்கு என்ன அடிக்கடி நம்ம சொல்லி கேட்குறோன்னா, there is a say இந்த லைஃப்பில் நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை ஸ்டாண்ட் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். அந்த வார்த்தையை அடிக்கடி என்ன செய்வோம்னா வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நில்லுங்க, வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நில்லுங்க. இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்னா அடிக்கடி நம்ம சொல்ல கேட்டிருப்போம். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். வாக்குத்தத்தத்தில் நில்லுங்க சொல்லுங்கள். வாக்குத்தத்தத்தில் சத்தமாக சொல்லுங்கள். வாக்குத்தத்தத்தில் நில்லுங்க, வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நில்லுங்க, வாக்குத்தத்தத்தை விடாதீங்க, வாக்குத்தத்தத்தில் உறுதியாக நில்லுங்க. பட் இது ஒரு சீசன். இந்த சீசனில் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எதுக்காக நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னா, வாக்குத்தத்தத்தில் நின்னா மாத்திரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் ராடிக்கலாக, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இந்த நாட்களை நம்ம செயல்பட்டு வாக்குத்தத்தத்தில் நிற்கிறதோடு நின்று விடாமல் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் நானும் நீங்களும் என்ன செய்யணும்னா வாழணும், மாறணும். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சத்தமாக சொல்கிறேன்? ஹல்லேலூயா. ஒரு தீவிரம் நம்ம இடத்துல நாம ஒரு தீவிரம் காட்டணும்னு ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸ்ல ஸ்டாண்ட் பண்ணா மாத்திரம் பத்தாது, ப்ராமிசஸை வாக்குத்தத்தங்களை பொசஸ் பண்ணவும் வேணும், சுதந்திரிக்கவும் வேணுங்கிற ஒரு தீவிரம் இன்னைக்கு எனக்குள்ள உங்களுக்குள்ள வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தீவிரமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. see ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிவ் வேர்ட். தமிழில் செய்வினை செயற்பாட்டு வினையெல்லாம், செய்வினைனா அந்த செய்வினையில், செய்வினை செயற்பாட்டு வினையெல்லாம் நம்ம தமிழில் படிச்சிருப்போம்ல. பாசிவ் வேர்ட். ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அது பாசிவ் வேர்ட். அப்படின்னா அது என்னென்னா அது ஒரு நிலை. சொல்லுங்கள், அது என்னங்க? அது ஒரு நிலை. சத்தமாக சொல்லுங்கள், வாயத்தறது. அது என்னங்க? அது ஒரு நிலை. ஒரு நிலை என்று சொல்லும்போது ஒரு நிலையில் என்ன செய்யலாம்னா நின்றுட்டே அந்த நிலையில் இருந்துகிட்டே தூங்கலாம். இப்போ ஜெர்மனியே தூங்குற ஆட்கள் இருக்காங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகிறக்கு உட்காந்தே என்ன செய்வாங்க? தூங்குற ஆட்கள். நாங்கள் முதல்ல ரசிக்கப்பட்ட புதுசில் போயிட்டு இருந்த சர்ச்சில் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு கடைசியாக எல்லாரையும் சாஷ்டாங்கமாக கீழே படுக்க சொல்லி சாஷ்டாங்கம் செய்ய வாரும்னு என்ன செய்வாங்கன்னா ஒரு பாட்டு பாடி அப்புறம் தான் சர்வீஸ் முடிப்பாங்க. போன புதுசில் போய் சாஷ்டாங்கமாக குப்புறப்படுத்து சாஷ்டாங்கமாக கடந்து தூங்கிட்டேன். நான் அப்படியே இருந்து என்ன செஞ்சேன், எங்கள் அப்பா அந்த மனுஷன் எழுப்பி விடாமல் செய்யணும்ல, எழுப்பி விடாமல் என்ன செஞ்சுட்டாருன்னா அவர் என்னை சுற்றி நடக்கிறவங்களாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பையன் பாவம் இந்த சின்ன வயசில் எப்படி ஊக்கமாக ஜெபம் பண்ணுது அப்படின்னு. அப்போ ஒரு நிலையில் என்ன செய்யலான்னா அந்த நிலையை செய்கிற மாதிரியே இருந்துட்டு தூங்கலாம். அதில் என்ன செய்யலான்னா அதான் அவர் பயங்கரமாக பேயெல்லாம் ஓட்டுவார். அவர் ஊனா அது உருண்டு பாயெல்லாம் உருண்டு சத்தத்தை கேட்கும்போது தான் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்தா நாம் தூங்கிட்டோமா அப்படின்னு என்ன செய்யுது. அப்போது அது ஒரு பாசிவ். ஸ்டாண்டிங் நிற்கிறதுங்கிறது அது ஒரு பாசிவ் வேர்டு. அது ஒரு நிலை. அந்த நிலையில் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு தூங்கலாம். பட் பொசஸ்ங்கிறது அது ஒரு ஆக்டிவ் வேர்டு. அது ஒரு செயல். சொல்லுங்க, அது என்னங்க? சத்தமாக சொல்லுங்க, என்னங்க? ஒரு செயலை செய்யணும்னா நீங்கள் விழிச்சிருக்கணும். ஒரு செயலை செய்யணும்னா உங்களுக்குள்ள உயிர் இருக்கணும். ஒரு செயலை செய்யணும்னா உங்களுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கணும், ஒரு அனல் இருக்கணும். ஒரு செயலை செய்யணும்னா நீங்கள் இறங்கி சிலதெல்லாம் என்னன்னா இயேசு நாமத்தால செய்து முடிக்கணும். ஒரு நிலைனா அப்படியே நின்னா போதும், அதில் நின்றுட்டே தூங்க கூட செஞ்சிடலாம். பட் ஒரு செயல்னு சொல்லும்போது, ஒரு ஆக்ஷன்னு சொல்லும்போது அதில் சில செயல்பாடுகள், அதுக்கு சில தேவைகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி உயிர் இருக்கணும், நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு செயல் இருக்கணும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் கம்பல்சரியா தேவைப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க வாக்குத்தத்தத்தில் நிற்கிறதோட, ஏன்னா பல பேர் நம்ம நின்றுட்டே தூங்கிட்டோம். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்கன்னு வாக்குத்தத்தத்து மேலே நின்றுட்டே தூங்கியாச்சு. சில ஆட்கள் வாக்குத்தத்தை தலைக்கடியில் வச்சு இந்த வாக்குத்தத்தம் இருக்குன்னு அப்படியே தூங்குது. சில ஆட்கள் வாக்குத்தத்தை எழுதிட்டு அது மேலே ஏறி நிற்கிற ஆட்கள் எல்லாம் கூட நான் ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ்னு கூட. பட் வாக்குத்தத்தத்தில் நிற்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நானும் நீங்களும் மாறணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்?
வாட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் காடுங்க? ப்ராமிஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படும் போது அதை எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எழுத்து வடிவத்தில் எழுதி ஒரு ரிட்டன் ஃபார்மில் நம்ம கையில் என்ன செஞ்சிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த வேதாகம். ஆண்டவர் நமக்கு அவருக்கு இருக்கிற ஆத்தென்டிக் தாட்ஸ் அபவுட் அஸ், நம்மளை பற்றி இருக்கிற உன்னதமான உயரிய சிந்தனைகள், நோக்கங்கள், நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், இப்படின்னு ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உயரிய சிந்தனைகள் முழுவதையும் வாக்குத்தத்தமாக அவர் என்ன செய்திருக்காரு? எழுதி கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, எப்படி கொடுத்திருக்காருங்க? எழுதி. உங்களுக்கு தெரியும், எப்போ ஒருக்கா ஒரு வாயில சொன்னது எழுதப்பட்டதோ அப்பவே அது ப்ராமிசரி நோட்டா என்ன செஞ்சிருதுன்னா மாறி போகுது. ரெண்டு பேரும் வாயில் சொல்லிகிட்டே இருந்தால் என்ன செய்வோம்? நீங்கள் வாயில் சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுங்க, எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்கங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? நாங்கள் போன வாரம் ஒரு லேண்டுக்காக பேசிட்டு இருக்கும்போது அவங்க திரும்ப நீங்கள் எழுதி கொடுங்க, நீங்கள் எழுதி கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம், எழுதி கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா ஓரலாக சொல்லும்போது இருக்கிறத விட எப்போ ஒருக்கா ஒரு எழுத்து வடிவமாக்கப்படுகிறதோ, ஒரு ப்ராமிசரி நோட் ஆக்கப்படுகிறதோ, அப்போவே அது என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு ஒரு பெரிய உயிர் வந்துடுது. அதை மீறக்கூடாதுங்கிற ஒரு சட்டமும் என்ன இருக்குன்னா இருக்குது. அப்போது நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் அதெல்லாம் அவர் பிரகடனப்படுத்தின, டிக்ளேர் பண்ணின, அறிவித்த, நம்ம வாழ்க்கையை பார்த்து அதிகாரப்பூர்வமாக இப்படி தான், நீ இப்படி தான், நீ இப்படி வாழணும், நீ இப்படி இருப்ப, நீ இப்படி செழிப்ப, நீ இப்படி உயர்வன்னு ஆண்டவர் அதிகாரப்பூர்வமாக நம்ம வாழ்க்கையை பார்த்து பிரகடனப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் எழுதி பரிசுத்த வேதாகமாக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த 2024 நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை தான் நம்ம இந்த வருஷம் பூரா தியானிச்சுக்கிட்டே வருகிறோம். இது நமக்கு கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா, இந்த வருஷத்தை நாம சுதந்திரிக்கிறவர்களாக இந்த வருஷத்தை கர்த்தர் நமக்கு நம்மளை வச்சு அவருடைய நேமுக்கு ஒரு பெரிய ஃபேமை கர்த்தர் கொண்டு வருகிறதற்காகத்தான் இந்த நாட்களில் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துகிறார். நானும் நீங்களும் சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? அப்போ இதெல்லாம் ரிட்டன், இதெல்லாம் ப்ராமிசரி நோட், பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருங்க? பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் சொல்றாரு 30,000 வாக்குத்தத்தம் பைபிள் இருக்குன்னு. ஒரு ஸ்காலர் என்ன செய்யறாருன்னா 30,000 வாக்குத்தத்தம் இருக்குன்றார். நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிளில் எத்தனாயிரம் வாக்குத்தத்தம் இருக்குன்னு எனக்கு தெரிகிறத விட ரொம்ப முக்கியம், அத்தனை வாக்குத்தத்தங்களையும் எனக்கு சொந்தமாக்கிக்கிறது எப்படி, அதை நான் எனக்கு சுதந்திரமாக்கிக்கிறது எப்படி, அதை நான் பொசஸ் பண்ணுறேன், அப்படி நான் பெற்றுக்கொண்டதை, அவரோட ப்ராமிசரி நோட்டை, அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்றது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். அது 30,000, 60,000, 20,000, 10,000 இருக்கிறத நான் எப்படி பெற்றுக்கொள்றது, அதை எப்படி பொசஸ் பண்ணுறது, எப்படி அனுபவிக்கிறது, எப்படி சுதந்திரிக்கிறது, அது எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமா சொல்றீங்க? ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. ஸோ அவர் எழுதி கொடுத்துருக்கார். சொல்லுங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? எழுதி கொடு. சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி அந்த ப்ராமிசரி நோட், அந்த எழுதி கொடுத்ததை மீறினா சட்டப்படி குற்றம். நம்ம ஆண்டவர் மீறுகிறவரா? அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதா? அவர் சொன்னதை அப்படியே செய்து முடிக்கிறவர். பொய் சொல்லுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. அவரோட நேச்சரே, அவரோட நேச்சரே, அவருடைய இயல்பே, அவருடைய பண்பே, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். he will never breach the contract, you know. அவர் எப்போதுமே இந்த உடன்படிக்கையை, இந்த பத்திரத்தை, பிரமாணத்தை அவர் எப்போதுமே மீறுகிற தெய்வம் அல்ல, அதை மீறி செயல்படுகிற. மாறாக அவர் யாருன்னா, அவர் சொன்னது தான். நான் அடிக்கடி சொல்றேன், திரும்பி சொல்லுங்க, அவர் சொன்னதுதான். சத்தமா சொல்லுங்க, அவர் சொன்னா. சாலமோன் சொன்னார், இஸ்ரவேல் நீ தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒன்றை கூட நீர் என்ன செய்யலன்னா நீர் தவற விடவே இல்லை, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று. யோசுவா சொன்னார், ஒன்று கூட நீங்க எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடியே நிறைவேறுச்சுப்பா. ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ, ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடியே நடந்துச்சு, ஒரு வார்த்தை கூட அதில் தவறி போகவில்லை என்று யோசுவா என்ன செய்யறாருன்னா 23ஆம் அதிகாரத்தில் சொல்றார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அவரை பற்றி சொல்லும்போது, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் அவரை பற்றி வாசிக்கும் போது வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர் என்று அவரை பற்றி என்ன செய்கிறோம்? ஏசாயாவோட தீர்க்கதரிசன புத்தகத்தில் அவரே சொல்றாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாம பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை என்ன செய்யும்? நான் என்ன நோக்கமா அனுப்பிச்சிருக்கேனோ அதை நிறைவேற்றாம அந்த வார்த்தை திரும்பி வராது. நான் என்ன சொன்னேனோ அப்போ டோட்டாலிட்டி என்னன்னா, பாட்டம் லைன் என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் மீறாதவர். எழுதி ப்ராமிசரி நோட்டா என் கையில கொடுத்திருக்கிறார். அது இத்தனை ஆயிரம் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. எத்தனை ஆயிரம் வேணா இருக்கட்டும். இன்னைக்கு ராத்திரி எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, எனக்கு அவர் கொடுத்ததை நான் பெற்றுக்கொள்வது எப்படி, அதை தெரிஞ்சா நான் வாழ்ந்துடலாம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்?
just if we learn how to grab it, how to reach it out, அதை எப்படி அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி நம்ம எட்டி பிடிச்சுக்கிறது, அதை எப்படி நமக்கு நாம உரிமையாக்கிக்கிறதுன்னு மாத்திரம் நம்ம இந்த வாழ்க்கையில் தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃபே ஆசமாக இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்ச ஒரு ஹalleluya சொல்கிறேன்? Hallelujah. ஏன்னா the promises of God are meant to be effectively அது வந்து உங்க ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில பேசிட்டார்னா இஃபெக்டிவா அது அந்த க்ஷணமே அது என்ன செய்யறதுன்னா அதோட சக்சஸ்க்காக, அதோடைய சக்சஸா அது முடியறதுக்கான இஃபெக்டிவா அது உடனடியாக என்ன செய்யறதுன்னா செயலுக்கு வருது. இப்போ இஃபெக்டிவ் ஃப்ரம் டுடே அப்படின்னு என்ன போடுவாங்க, இன்னையிலிருந்தே அது அந்த அந்த சட்டம் அமலாகிறது, இன்னையிலிருந்தே அந்த சட்டம் பாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களே. ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுங்கும் போது those words are very effective. நம்ம வாழ்க்கையில மெட்டீரியலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உலக பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, ஆண்டவருடைய ப்ராமிசஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லும்போது அவர் நம்ம வாழ்க்கையை பார்த்து பேசின உடனே என்னதுன்னா இஃபெக்டிவா அது நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பமாயிக்கிறது. நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்னன்னா அவர் கொடுத்ததை நாம பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? ஹalleluya, சத்தமா ஹalleluya. வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது மூலமாக, வாக்குத்தத்தத்தின் மூலமாக நமக்கு உரிமை வருகிறது. சொல்லுங்க, என்ன வருதுங்க? உரிமை வருது. என்ன வருது? இப்போது இந்த சபையில், இந்த ரெகபோத் அப்போஸ்தல சபையில் விசுவாசிகளாக வந்து அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரிமையாக்கப்படும். இது இந்த ப்ராமிஸை, இது நீங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டு, நீங்கள் பூமியை சுதந்திரிக்கிற குடிகள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி என் நாமத்தினுடைய மகிமைக்கு என்று நான் உங்களை வைத்திருக்கிறேன்னு சொல்கிற இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற இந்த மந்தையில் இருக்கிற நமக்கு இந்த வாக்குத்தத்தம், இந்த ப்ராமிஸ் என்னவாகுதுன்னா உரிமையாக மாறிடுது. சொல்லுங்கள், என்னவா மாறிடுதுங்க? உரிமையாக மாறிடுது. என்னவா மாறிடுது? எனக்கு பிறந்த பசங்களுக்கு என்னோட சொத்துல இப்போ அவங்களுக்கு உரிமை இருக்குது. தே ஹாவ் ஆல் ரைட்ஸ், தே ஹாவ் ஆல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் மை ப்ராப்பர்ட்டிஸ். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இப்படி அவர்களுக்கு இப்போது உரிமையாக இருக்கிறது அவருடைய சொந்தமாக மாறி அவர்கள் அதை சுதந்திரிக்க வேண்டுமானால், அவர்கள் அதை அனுபவிக்க வேண்டுமானால், அதற்கு சில காரியங்களை ஒரு தகப்பனாக அவங்க கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறது இயல்பு தானே இல்லையா? ஒரு எனக்கு பிறந்ததுனால உனக்கு உரிமை இருக்குது, பட் அதை நீ பொசஸ் பண்ணணும்னா, அதை சுதந்திரிக்கணும்னா அதற்கு நாம சில காரியங்கள் என்னவாக இருக்க வேண்டியதாக இருக்குதுன்னா செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்திற்காக என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம கைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு நாம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம செய்யும் போது தான் அது நமக்கு சொந்தமா என்ன செய்யுது. இப்போ வாக்குத்தத்தத்தில் உரிமை இருக்கு. உரிமை இருக்கிறது எனக்கு சுதந்திரமாகவும் மாறணும் அப்படின்னா அது மாறணும்னா என்ன செய்யணும்னா அவங்களுக்கு இப்போ என் பசங்களுக்கு மைனர் அக்கௌண்ட்ஸை பேங்க்ல ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறோம், பணத்தை அவங்க பேரில் டெபாசிட் பண்ணுறோம். பட் சைனிங் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா என்கிட்ட தான் இருக்குது. இது எப்போ இந்த சைனிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்க முடியும்னா அவங்க எப்போ 18 வயசுக்கு மேலே ஆகி இதை எப்போ இவங்க இந்த பணத்தை அவங்க இதை சரியாக தான் கையாளுவாங்க, என் பசங்க இதை கெடுத்துட மாட்டானுங்க, இதை பண்ணிட மாட்டாங்கங்கும் போது 18 வயசுக்கு அப்புறம் தான் சட்டப்படி அவங்களுக்கு இந்த செக் புக்கில் அவங்க சைன் பண்ணலாம். அது வரைக்கும் நான் தான் என்ன செய்ய முடியும்னா அந்த செக் புக்ஸில் சைன் பண்ண முடியும். அப்போ ஆனால் அவங்களுக்கு அந்த பணத்து மேலே உரிமை இல்லையா, அவங்க பேரில் தான் இருக்குது. பட் எப்போ அது அவங்களுக்கு சொந்தமாக மாறுதுன்னா அதற்கு தேவையான சில ஸ்ட்ரைட்ஸ்குள்ள அவங்க லைன்ஸ்குள்ள வரும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு சொந்தமாக மாறிப்போ. அப்படிதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அது நமக்கு உரிமையானது. அவர் சொன்னது நமக்கு உரிமையானது. நாம நீங்க சுதந்திரிப்பீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதுல உரிமை இருக்கு. சொல்லுங்க, எனக்கு அதுல உரிமை இருக்கு. சத்தமா சொல்லுங்க, இந்த வார்த்தையில எனக்கு உரிமை இருக்கு. சொல்லுங்க, இந்த வார்த்தையில எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. பட் எனக்கு உரிமை இருக்கிறத நான் அனுபவிக்கணும்னா நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்திலே வல்லவர், வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டாடணும்னா, அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செரிஷ் பண்ணணும்னா, நீங்கள் அதுக்காக சந்தோஷப்படணும்னா, அவர் சொன்னது உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கிறத நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு சந்தோஷம் வரும். உங்களால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை செரிஷ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதனால தான் சில சமயம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பற்றி நம்ம பேசும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் அப்படியே வந்து கேட்டு என்ன அப்படி ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் அப்படி ஒன்றும் மாறலை, அப்படி ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அதைரியம் வருது. ஏன்னா ஒன்றும் நடக்காத எதையும் சுதந்திரிக்காததுனால வருகிற அதைரியம். அது ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் அதை சுதந்திரிக்காததுனால என்ன வருதுன்னா அதில் ஒரு அதைரியம் வருது. என்ன கேட்டு
என்ன இருக்குது, ஒன்றும் நடக்கிறதில்ல, ஒன்றும் கிடைக்கிறதில்ல, இனி மட்டும் புதுசாக ஏதாவது நடந்துறப்போதாங்கிற ஒரு தைரியம் என்ன சார். எங்கேயாவது இயேசு செய்த அற்புதத்தை பற்றி ஏதாவது ஒரு புக்கில் எழுதியிருக்கிறத வாசித்து பார்த்தா நம்ம ஏமாந்துட்டோமே, நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே, நம்ம ஏமாந்துட்டோமோ. அப்படி யாராவது இயேசு செய்த அற்புதத்தை செய்து இயேசு எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார்னு கேட்கும்போது, அந்த சாட்சியை கேட்கும்போதே, அவங்க சொல்கிறத கேட்கும்போதே உள்ளத்துக்குள்ளே மனசுக்குள்ளே சரி எனக்கு ஏன் இப்படி நடக்கக்கூடாது, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி அற்புதம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யுது. வி ஆல் வில் ஹாவ் தட் ஃபீலிங், அந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்கும். இது காரணம் என்னென்னா, உரிமை இருந்தும் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம அனுபவிக்காத வரைக்கும், ஒரு ப்ராமிஸை நம்ம சுதந்திரிக்காத வரைக்கும், அது வெறும் உரிமையாக வெறும் பத்திரமாக என் கையில் இருக்கிற வரைக்கும். ஒரு செக்கு, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, நிறைய கஸ்டமர்ஸ் பணம் கட்டாமல் ஓடி போனவங்கெல்லாம் நிறைய செக்கை கொடுத்தது வீட்டில் ஒரு பேக்கில் அவ்வளோ செக்கேன்னு இருக்குது. செக்கை போட்டாலே இருக்கிற கடனெல்லாம் தீந்துற அளவுக்கு செக் அத்தனை இருக்குது. பட் எல்லாம் கையில் இருந்தாலும் 50 ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. 300 முடிச்சு போட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி 50 ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க அதை நம்ம பாஸிங்க்கு போட்டால் அந்த செக் பாஸ் ஆகிறதில்ல, அவங்க அதில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. அப்போ வெறும் செக் என் கையில் இருக்குன்னு டெய்லி பீரோ திறந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதெல்லாம் கிழிச்சு தலையை சுற்றி எங்கள் அம்மா வச்சிரு, எதுக்கும் ஒரு நாளைக்கு நீ வேற ஏமா, நாளைக்கு இன்றைக்கி செத்து பாடி எடுத்துகிட்டு வெளியில் போனால் நாளைக்கு நம்ம ஃபோன் பண்ணாவே நம்மளை யாருன்னு அவங்களுக்கு என்ன செய்ய போகிறதில்ல, தெரிய போகிறதில்ல. இதில் வேறு நம்மளை ஞாபகம் வச்சுருப்பாங்களே, கிழிச்சு தூக்கி எறிங்கன்னு ஒரு சமயம் என்ன செஞ்சேன்னா, நிறைய செக்கில் அந்த மாதிரிலாம் கிழிச்சு தூக்கி எறிஞ்சு. அப்போ செக்கே கையில் இருந்தாலும் அதை சுதந்திரிக்கிறதுக்கான முகாந்திரங்கள் என்கிட்ட இல்லைன்னா, அவனோட அக்கௌண்ட்டில் இல்லை, எனக்கு ஆக்சஸ் இல்லைன்னா, அப்போ வெறும் ப்ராமிஸை கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் வாக்குத்தத்தத்தை கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. ஒன்றுமே நடக்கலைங்கும்போது நமக்கு என்ன வந்துடுது, ஒரு சோர்வு வந்துடுது. யாராலையும் எடுக்க முடியாத சந்தோஷத்தினால மகிழ்ச்சினால் உன்னை நிரப்புவேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் இப்படி மனசு உடஞ்சு உட்காந்துருக்கேன், எங்கள் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்னு நமக்கு என்ன செஞ்சிருது, அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துடுது. சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்வீர்கள். இந்த ஒரு சின்ன பாவம், இதில் விழுந்து எந்திரிக்கிறேன், இதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க மாட்டேன், எங்கே அவருடைய வாக்குத்தத்தம்னு என்ன செஞ்சிருது, நமக்குள்ள ஒரு கேள்வி, நமக்குள்ள ஒரு கேள்வி. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால உன்னை நிரப்புவேன்னு சொன்னார். இப்போ நம்ம கன்ஃபியூஸாக என் வாழ்க்கையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம்னு நம்ம கேட்குறோம். பட் நமக்கு என்ன புரியணும்னா, வாக்குத்தத்தம் அதில் நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கொடுத்தவர் மாறாதவர், அதை பிரீச் பண்ண மாட்டார். ஒரு நாள் அந்த கான்ட்ராக்டை அவர் ஓவர்டூ பண்ண மாட்டார், மாற்ற மாட்டார். ஆனால் நாம் அதை நமக்காக சுதந்திரிக்கணும். அதனால் சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளுங்க. சத்தமாக சொல்லுங்கள், பெற்றுக்கொண்டதை என்ன செய்யுங்க. ஆண்டவர், நான் இப்படி தான் யோசித்தேன், காட் நெவர் கிவ்ஸ் ட்ரீஸ், காட் கிவ்ஸ் சீட்ஸ். இல்லை, ஆண்டவர் மரங்களை கொடுக்கறதில்ல, ஆண்டவர் விதைகளை கொடுக்குறார். சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு என்ன செய்ய, விதைக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு என்ன செய்கிறாருன்னா சொல்கிறார், அது ஒரு விதை. ஆண்டவர் கொடுக்கறது என்ன? விதை. சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? நமக்கு என்னென்னா, அவர் நேராக மரத்தையே பிடுங்கி கொண்டு வந்து என் வீட்டில் நட்டிடும். இப்போது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு முரண் இப்போது சமீபமாக நம்ம அதிகமாக கேட்குறது, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க, எல்லாம் ஆண்டவரே கொடுத்துருவாருங்கன்னு சொல்லி விசுவாசிகளுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, எதையாவது செய்யுங்க அப்படின்னு ஒரு ரூலை நம்ம சொல்லும் போதே அதை செய்கிறதுக்கு என்னதுன்னா, ஏன்னா இதையவே கேட்டு நமக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, எல்லாமே நமக்கு சும்மா வந்துருங்கிற ஒரு தாட், ஒரு ஒப்பீனியன், அப்படி ஒரு புரிதல் வந்ததுனால எதையாவது செய்யணும். அதனால தான் கொடுங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது, கொடுங்கள் கொடுக்கப்படும் சொன்னால் கொடுக்கறதையும் என்ன செய்யாம விட்டுறாங்க. நீ தான் எதையும் செய்யாதன்னு சொல்லிடுறே, அப்புறம் இதை மட்டும் எதுக்கு செய்யணுங்கிற ஒரு பாலிசி என்ன செஞ்சிருதுன்னா வந்துடுது. பட் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொசஷனுங்கிறது, சுதந்திரம்ங்கிறது அப்படியே என் கையில் வந்து லவா லட்டு மாதிரி என் கையில் வந்து விழுந்துடணும்னு. அப்படி இல்லை, ஆண்டவர் விதையை கொடுக்கிறார். இப்போ நம்ம வீட்டில் ஒரு மாமரத்தை என் வீட்டுக்கு பின்னாடி வளர்த்தணும்னு நினச்சா என்ன பண்ணலாம்? ஒரு லாரியை வாடகைக்கு எடுத்து ஒரு மாந்தோப்புக்கு போய் ஒரு பெரியோரு மரத்தை வெட்டி பிடுங்கி கொண்டு வந்து என் வீட்டில் நட்டு வைக்கவா செய்வேன்? இல்லை ஒரு மாமரத்தோட விதையவோ அல்லது அதனுடைய சின்ன செடியவோ நாற்றவோ வாங்கி கொண்டு வந்து வைப்பேனா? இல்லை போய் ஒரு பெரிய மரத்தை பிடிங்கி கொண்டு வந்து என் வீட்டுக்கு பின்னாடி நட்டு வைக்கிறதுக்கு வந்தேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தானால் ஃபோன் பண்ணி, ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மெண்டல்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு என்ன செஞ்சுருவாங்க. நாம் அப்படி செய்ய மாட்டோம்ல, ஆண்டவரும் அப்படி தான். ஹீ கிவ்ஸ் தி சீட்ஸ். அவர் விதைக்கிறவனுக்கு விதையை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். he gives the seed. நாம தான் அதை என்ன செய்யணும்னா, அதில் செய்ய வேண்டிய ப்ராசஸை செய்து, அதற்குள்ள செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, அதை நமக்கு சொந்தமாக்கிக்க வேண்டியது. வாயத்தரன் சொல்லுங்க, என்னோட வேலை. சத்தமாக சொல்லுங்க, அது யாரோட வேலை? என்னோட வேலை. தட் இஸ் மை ஜாப். நமக்கு எல்லாம் உடனே
சமாதானம் காலையில் டிஃபனுக்குள்ளே சமாதானம் வந்துடணும், மதியானம் சாப்பாட்டுக்குள்ளே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ராத்திரி படுத்துக்கிறதுக்குள்ளே சாத்தானை ஜெயிச்சிடணும். இப்படி நமக்கு எல்லாம் இப்படி டக்கு 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 டக்குன்னு நடக்கணும். பட் அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி God gives seeds not trees. God gives promises not possessions. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். சொல்லுங்கள், என்ன கொடுப்பாருங்க? பொசஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை கை கொண்டிருக்கும் அல்லது உடைமையாக பெற்றிருக்கும் நிலை. அதுதான் சுதந்திரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. என்னென்னா, ஒன்று என் கையில் இருக்கிறது. சொல்லுங்கள், ஒன்று என்னது? என் கையில் இருக்குது. எனக்கு சொந்தமாக என் கையில் இருக்கிறதுக்கு பேர் தான் பொசஷன் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். என் கையில் எனக்கு சொந்தமாக இருக்குது அப்படி. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், ப்ராமிஸை கொடுப்பார். என்ன கொடுப்பாருங்க? சத்தமாக சொல்லுங்கள், வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆண்டவர் என்ன கொடுப்பாருங்க? வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். கையில் கொண்டு வந்து கொடுக்கறது அவரோட வேலை இல்லை. அதுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாம் இப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்பது ஒரு வாக்குத்தத்தம். அது என்னதுங்க? அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ், அது ஒரு உரிமை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னுடைய உரிமை. அது எப்போ எனக்கு பொசஷனாக மாறும், எப்போ எனக்கு சுதந்திரமாக மாறும்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு. அதுதான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் பொசஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இல்லை, உரிமைக்கும் சுதந்திரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுதான் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்னை உங்களையும் சுதந்திரிக்க சொல்லுகிறார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. நீ ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனா மாறுவே அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உரிமையாய் மாறி விடுகிறது. எப்போ அதை சுதந்திரிக்க ஆரம்பிக்கிறார், ஈசாக்கையே கொண்டு வந்து அவர் பலியிட துணியும் போது, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று இப்போது அறிகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்புக்கு ஒரு பெரிய சொப்பனத்தை காட்டி உன்னை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தம் யோசேப்புக்கு உரிமையாக மாறி விடுகிறது. எப்போ அது சுதந்திரமாக மாறுகிறதுனா, யோசேப்பு தனக்கு விரோதமாக வந்த, தனக்கு எதிராய் வந்த அல்லது தன்னை வீழ்த்த வந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்பு உண்மையாய் இருந்து அந்த பாலியத்தின் இச்சைக்கு விலகி ஓடி யோசேப்பு உண்மையாய் இருந்த போது அதை சுதந்திரிக்கிற ஒரு மனிதனாக யோசேப்பு என்ன செய்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவா, இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த கானானுக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்கன்னு சொன்னது அவருடைய உரிமை. அவங்களுக்கு எப்போ அது சொந்தமாக மாறுச்சு, அவங்க ஆயுதங்களை நம்பாம எரிகோவை சுத்தி கர்த்தர் சொன்ன மாதிரியே எக்காலங்களை ஊதி கர்த்தரை துதித்த போது அந்த கோட்டைகள் விழுந்தது. அவர்கள் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள்னா, இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் பொசஷனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியணும். இந்த வாக்குத்தத்தம் இப்ப நம்ம எல்லாருக்கும் உரிமை, பட் இது நமக்கு சொந்தமா மாறணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஆண்டவருடைய பெரிதான கிருபையால இந்த வருஷத்துல நம்ம இப்போ 9 மாதங்கள் நம்ம என்ன செய்யறோம்? கம்ப்ளீட் பண்றோம். ஆண்டவருடைய கிருபையால் நம்மளை கர்த்தர் என்ன செய்திருக்காருன்னா, இந்த வருஷம் நம்மளை கர்த்தர் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மளை இந்த 2024 இந்த 9 மாதங்கள் கர்த்தருடைய கரமே இருந்து என்ன நடத்துச்சுன்னு சொல்றவங்க அவருக்கு ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. until this moment, இது வரைக்கும் ஆண்டவர் அவ்வளோ பத்திரமா நம்மளை என்ன செய்திருக்காருன்னா, 39 வாரங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம். இன்னொரு 10-13 வாரம் தான் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு. 39 வாரங்கள். அதில் ஒரு 3-4 வாரங்கள் நான் வராத 1-2 வாரம், அப்புறம் நம்ம ஈஸ்டர் அப்படிலாம் ஒரு 3-4 வாரத்தை தள்ளி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 35 வாரம், 30லேருந்து 35 வாரம் இந்த ஒரே தலைப்பிலேயே நாம் இது சுதந்திரிக்கிற ஆண்டு, இது சுதந்திரிக்கிற ஆண்டு, இது சுதந்திரிக்கிற ஆண்டு, இது சுதந்திரிக்கிற ஆண்டு, இதை தான் இந்த 35 வாரமாக கிட்டத்தட்ட இந்த ஈவினிங் சர்வீஸில் நம்ம பேசிக்கிட்டே இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 30லேருந்து 35 வாரங்கள் நம்ம இந்த ஒன்றை சொல்கிறோம், இது சுதந்திரிக்கிற ஆண்டு, சுதந்திரிக்கிற ஆண்டு, இது சுதந்திரிக்கிற ஆண்டு. ப்ரெக்னன்சி பீரியடில் ட்ரைமஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்குது. கருவுற்று இருக்கிறவன் போது இந்த ட்ரைமஸ்டர் பீரியட் 9 மாதம் அந்த கருவரும் 3 மாதமாக என்ன செய்வாங்கன்னா பிரிப்பாங்க. அதில் இந்த 3வது ட்ரைமஸ்டர் தான் இந்த 9வது மாதம். இப்போ இருந்து சில ப்ராசஸ் அவங்களுக்கு என்ன ஆரம்பிப்பாங்கன்னா, கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் அவங்க கொஞ்சம் குனிந்து நிமிந்து வேலை செய்யுங்க. இனி அடுத்து நீங்கள் பெற்றெடுக்கணுங்கிறதுக்கு நேரான அதற்கு நேரான காரியங்கள் என்ன செய்வாங்க, அந்த ட்ரைமஸ்டர் பீரியட் 3rd ட்ரைமஸ்டரில் அவங்களுக்கு சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இன்னது பண்ணுங்க, இன்னது செய்யுங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் சுமந்துட்டே இருந்தால் பத்தாது, அதை பெற்றெடுக்கவும் வேணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் என்ன செய்வாங்கன்னா, அப்படி நீங்கள் யோசித்து பார்த்தா இது நம்ம ஒரு 39 வாரம் நம்ம இது நமக்குமே இது ஒரு வாக்குத்தத்தத்தை கருவுற்று இருக்கிறவர்களாக நம்மளை நாம் யோசித்து பார்த்தா நம்மளும் இப்போ 3rd ட்ரைமஸ்டரில் இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி ராத்திரி பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இன்றைக்கி ராத்திரி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் பெற்றுக்கொள்வேங்கிற மாதிரி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். இதை எப்படி சுதந்திரமாக்கிக்கிறதுங்கிறது தான் நமக்கு என்ன செய்யணும்னா,
இருக்கிறதுலே ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப சோகமான ஒரு விஷயம். கிட்ட வரைக்கும் போயிட்டு அதை அனுபவிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு வேதனையான விஷயம் வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது இருக்கு. பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அதை அனுபவிக்காமல் போகிற அந்த ஆல்மோஸ்ட் தேருங்க, கிடச்சிருக்கும் ஒரு பாயிண்டில் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. ஆல்மோஸ்ட்டுங்க, ரொம்ப நெருக்கமாக போய் அதை இழந்து போனேன் அப்படிங்கிறது உள்ளபடியே அது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். பிசாசு என்ன பண்ணுறான்? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படியாவது அபார்ட் பண்ணணுங்கிறது தான் பிசாசோட பிரதான திட்டமாக என்ன செய்யும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற இலக்கை, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற தூரத்தை, ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற உயரத்தை ஒரு நாள் நம்ம பிடிக்கக்கூடாதுங்கிறது தான் பிசாசோட பிரதான வேலை. ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கார்? நல்லது தான் வச்சிருக்கார். ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காருங்க? சில சமயம் நாமளாக போய் சூசைட் பண்ணிக்குவோம், அது நம்மளோட பிரச்சனை. அவர் நமக்கு வச்சுருக்கிறது நல்லது தான். நாமளாக போய் என்ன செய்வோம்னா, சில குழியை தோண்டி நாமளாக எகிரி குதிச்சுட்டு ஐயோன்னு என்ன செய்வோம்னா அது நாமளாக சூசைட் பண்ணிக்கிறது. பட் ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கிறது எல்லாமே நல்லது தான். சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு வச்சுருக்கிறது எல்லாமே என்னது தான்? பட் பிசாசு என்ன செய்கிறான்னா, எப்படியாவது அதை கெடுக்கணும், அபார்ட் பண்ணணும், அதை நம்ம அனுபவிக்கக்கூடாது, அதை களைச்சி விட்டுறணுங்கிறது தான் பிசாசோட. பட் ஆண்டவர் இப்போ காலைல எங்கள் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எங்களோட பேசிட்டு காட் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டிஸுங்கிற ஒரு தலைப்பில் என்ன செய்யுங்க, எல்லாம் செய்ய வல்லவர் அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு அதில் ஒன்றொன்னா சொல்லுவார். மலைகள், அவரால் கேட்க முடியாத ஜபங்கள் இல்லை, அவரால் நகர்த்த முடியாத மலைகள் இல்லை, இப்படி ஒன்றொன்னா சொல்லிட்டே வரும். அப்படி ஒன்று என்னென்னா, ஆண்டவரால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்னு ஒன்றுமே இல்லை. பிசாசு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கெடுத்து போட்டிருந்தாலும், எவ்வளோ மெஸ் பண்ணியிருந்தாலும், அதை ஆண்டவர் நினச்சார் ஒரு நொடியில் ஆண்டவரால் அதை சரி செய்திட முடியும். எத்தனை பேர் ஒரு ஆமைன் சத்தமாக சொல்கிறேன்? அதை அவர் இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதியாகமத்திலேருந்தே அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆழத்தில் இருளும் என்ன செஞ்சிச்சு. தலைவர் உள்ளே யார்டாங்க லைட்டை போடு அப்படின்ன உடனே லைட்டை போட்டால் டபக்கு என்ன செஞ்சிருச்சு, வெளிச்சம், பிரகாசம், அப்பொழுதே ஒரு பெரிய வெளிச்சம் என்ன செஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் பிசாசு நானும் நீங்களும் சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, நமக்கு சிலதெல்லாம் அபார்ட் ஆகியே தீரணும்னு நம்ம லைஃப்பை எவ்வளோ மெஸ் பண்ணி எவ்வளோ கெடுத்து வச்சுருந்தாலும், இன்றைக்கி ராத்திரி ஒன்று நம்புங்க, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பார்த்து பேசினா உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறி போயிடும்னா எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹalleluya சொல்கிறேன்? ஹalleluya. வெடிய உட்காந்து நரகத்தினுடைய ஆழத்தில் இருட்டில் உட்காந்து அவன் எழுதின எல்லா பிளானையும் ஒரு நொடியில் ஏசு என்ன செய்வார்னா ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக மாற்றி போடுவார். அவன் உட்காந்து எழுதி வச்ச எல்லா பேடையும் கர்த்தர் என்ன செய்வார்னா ஒன்றும் இல்லாமல் ஸ்கிரிப்பிள் பண்ணி கிறுக்கி தூக்கி என்ன செஞ்சிருவார்னா வீசு. அப்போ ஆண்டவர் எனக்கு நல்லது தான் வச்சுருக்கார். பட் அவன் 24/7 அவனோட அஜெண்டாவே, அவனோட வேலையே எனக்கு நல்லது நடக்கக்கூடாது, ஏன்னா வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, நான் சுதந்திரிக்க கூடாதுங்கிறது தான் பிசாசோட பிரதான வேலை. அதுக்காக தான் அவன் என்ன செய்கிறான்னா போராடுறான். மோசே, நானும் நீங்களும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது மாதிரி இல்லை. மோசே முகமுகமாக என்ன செய்வாங்கன்னா தரிசித்து பேசுவாங்க. ஃபேஸ்புக்கில் இல்லை, முகமுகமாக என்ன செய்வார்னா பேசுவார். ஜூம் காலில் இல்லை, ஜூம் மீட்டிங்கில் இல்லை, அவரே இறங்கி பக்கத்தில் உட்காந்து என்ன செய்வார், முகமுகமாக பேசுவார். அப்படி ஒரு மோசே. ஆனால் அந்த மோசே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடாதுங்கிறது பிசாசோட திட்டமாக என்ன செஞ்சிச்சு. அவன் அதுக்காக போராடுறான், அதுக்காக அவன் பல காரியங்கள். நிறைய விதமான ஆவிகள் இருக்குங்க இந்த உலகத்தில். அதில் ஒரு ஆவி தான் த ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷன். எல்லாத்தையும் களைச்சி விடுறது. நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தருணம் வரும்போது அதை என்ன செய்யறது, அது வரைக்கும் அவன் பேசாமல். மோசே அந்த கோலை கையில் வச்சு அதை கீழே போடுறான், பாம்பாக மாறுது, திருப்பி அது மந்திரவாதிகளோட பாம்புகளை விழுங்குது. அப்போல்லாம் பிசாசு சரி பண்ணுன்ட்டு பேசாமல் என்ன செய்கிறான், படுத்து தூங்கிட்டு இருக்கான். சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி மோசே நின்று கோலை நீட்டி செங்கடல் பிளக்கும் போது இந்த பிசாசு என்ன செய்கிறான், ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷன், சரி மிராக்கிள்ஸாக பண்ணுன்ட்டு அவன் பேசாமல் என்ன செஞ்சிட்ருக்கான், படுத்து. வனாந்திரத்தில் ஜனங்க சாப்பாடு கேட்குறாங்க, இவருக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குற, காற்று வருது, காடை வருது, ஜனங்களாம் என்ன செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. பிசாசு சரி பண்ணுன்ட்டு என்ன செய்கிறான், பேசாமல் இருக்கிறான். தண்ணி இல்லைங்கிறாங்க, கண்மலையிலேருந்து தண்ணியில் கற்பாறையிலேருந்து கொண்டு வராரு. பிசாசு என்ன பண்ணுறாங்க, என்ன எவ்வளோ தூரம் போவே. அவன் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னா, அந்த வாக்குத்தத்தோட எஜ்ஜுக்கு மோசே வரும்போது பக்கத்தில் வரைக்கும் வந்தாச்சு, பிடிச்சிருவோம், சுதந்திரிச்சிருவோம், உள்ளே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது
மோசேவை ட்ரிகர் பண்ணிவிட்டு அந்த ஆள் அவர் எவ்வளோ பூமியிலேயே அவரை போல் சாந்த குணம் உள்ள ஒரு மனிதன் என்ன ஆண்டவரே டென்ஷன் ஆனாலும் அவர் கூல் டவுன், ஆண்டவரை ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு என்ன செய்கிறார், ஆண்டவரே டென்ஷன் ஆகிறாரு. இவனுங்களை பூரா போட்டு தள்ளி உங்கள்கிட்டருந்து நான் ஆபிரகாமோட சந்ததி உங்கள்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவரோட டென்ஷனையே இவர் அமுத்தி விடுறாரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, முதல்ல என்னை போட்டுட்டு அப்புறம் மற்றவங்கள போடுங்க அப்படிங்கிறாங்க. என்னை தொடுங்க, அப்புறம் என்ன செய்யலாம், தொடுவாரா ஆண்டவர்? ஏன்னா அவர் ஹி ஃபாலோஸ் லாஸ் இல்லையா. மோசே ஒரு நீதிமான், உத்தமன். எதுக்கு அவனை போய் என்னை கொண்டுட்டு தான் நீங்கள் அவங்கள கொல்லணும்ட்டு நடுவில் நின்றுட்டா, ஆண்டவர் இவனை கொல்ல மாட்டார்னே அவனுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் யாருன்னா அவர் ஹி ஃபாலோஸ் த லா, ஹி ஃபாலோஸ் த ரூல். ஒரு குறையுமே ஒரு குற்றம் இத்தனை அக்கப்போர் பண்ணி இவ்வளோ கோக்குமாக்கு பண்ணுற நம்மளே நீரின்றி வேறில்லை ஐயா ஐயான்னா அவர் அங்கேருந்து ஏன்றிருக்காரு. அந்த ஆள் அந்த மோசே அவர் உத்தம, ஒரு தப்பும் பண்ணாதவர், அவ்வளோ சாந்த குணமுள்ளவர். என்னை போட்டுட்டு அவங்கள போடுங்க அப்படின்ட்டு குறுக்க நின்னா அவர் போடவா போகிறாரு? கண்டிப்பாக போட அந்த அளவுக்கு பொறுமையான மனுஷனை ட்ரிகர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரைக்கும் வர்றது மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த வாக்குத்தத்தத்தை அபார்ட் பண்ணணும். மோசேவை கானானுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, மோசே கானானுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது, மோசே கானானை சுதந்திரிக்கக்கூடாதுன்னு அவனை ட்ரிகர் பண்ணிவிட்டு கோபப்படுத்தி பேச சொன்னால் அடித்து போட்டார். நமக்கெல்லாம் இப்படி சொன்னால் ஒரு பயம் இங்கே தட்டத்தை தூக்கி வீசினில்ல உனக்கு பரலோகம் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க. நித்தம் நம்ம தூக்கி வீசுகிற தட்டத்துக்கு, சிக்னலில் நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு, இல்லை காரை ஓட்டுறது டிரைவரு, பக்கத்தில் உட்காந்துருக்கிற நமக்கே டென்ஷன் ஆகுது. அவங்க வரும்போதும் போகும்போதும் உட்காந்து சில சமயம் கண்ணாடிக்குள்ள நீங்கள் பேசுகிறது வெளியில் கேட்கட்டும்டா, அவன் கேட்கட்டும் தான் பேசுகிறேன்னு நமக்கெல்லாம் அவர் சொன்னார்னா உன்னையெல்லாம் நீ எல்லாம் கனவுல கூட நினச்சிட்டு படக்கூடாதுன்னு என்ன செஞ்சார், தள்ளிப்போ அந்த பக்கம் துரத்தி விட்டுருவார். இது ஒரு குத்தமாயா, பேசுனதுக்கு தெரியாமல் அடிச்சுப்பட்டேன், அது ஒரு குத்தமா அப்படின்னா அது ஒரு குத்தமாயா என்ன ஆயிடுச்சு? மோசேவை உள்ளுக்குள்ளே கானானுக்குள்ளே மோசே அவளை போக முடியாமல் என்ன செஞ்சிருச்சு. அப்போது நேபா மலைக்கு கொண்டு போய் சொல்கிறார், பாரு கானான் தேசம் பார்த்துட்டியா, எல்லாம் பாரு, ஆனால் தொட முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. பிசாசு இன்னைக்கு நம்மளை நிறைய பேத்த அவனுக்கு நாம் சிலதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ எல்லாம் நம்ம ஸ்லீப்பர் செல் தான். ஜெயலலிதா அவங்க இறந்த போது எதுக்கெடுத்தாலும் சசிகலாமாவும் தினகரன் அவங்க எல்லாம் ஸ்லீப்பர்ஸ், நம்ம ஸ்லீப்பர் செல் உள்ள இருக்குங்க, நம்ம ஸ்லீப்பர் செல் உள்ள இருக்குங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாம் அதை எதையும் பண்ணி இங்கே குதிக்கும் போது பண்ணும்போது செய்யும்போது அவன் சரி போ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போன்னு என்ன செஞ்சிடறான். எப்போ நம்மளை ரொம்ப ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபோர்ஸாக நம்மளை தொட வருவான், தாக்க வருவான்னா அடுத்து நாம் அந்த எட்ஜில் நின்று அதை சுதந்திரிக்க போகிறோம் அப்படிங்கும் போது என்ன செய்கிறான்னா அவன் நம்மளை தாக்கி அது நமக்கு கிடைக்காத மாதிரி அபார்ட் பண்ணி விடுறான். இன்றைக்கி ராத்திரி அந்த ஆவியை நாம் என்ன செய்யணும்னா மேற்கொள்ளணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். மோசே பார்த்தார், அந்த வேவு பார்க்க போன 10 பேர் அந்த பழங்களை சாப்பிட்டு சாம்பிள் பார்த்தாங்களே ஒழிய அந்த சந்தோஷத்தோட ஃபுல்னஸ் அவங்களால அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நம்ம லைஃப் இன்றைக்கி அப்படி இருக்குது, ஒரு சாம்பிள் பார்க்குறோம், பட் அதை ஃபுல்லாக என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. சில சமயம் பணக்கத்தை கொண்டு வந்து அப்படி பார்த்தோன்னே இப்படி தான் இருக்குமா எல்லாத்தையும் அடிக்க, இதை சாம்பிள் பார்த்துட்டு கண்ணம் சிமிட்டுறதுக்குள்ளே என்ன செஞ்சிருதுன்னா காணாம போய் இப்படி சாம்பிள் பார்த்தே நம்ம லைஃப் என்ன செஞ்சிருதுன்னா பல சமயத்தில் வெறும் சாம்பிள் பார்த்ததையோட லைஃப் போகுது. இன்றைக்கி ராத்திரி இந்த சாம்பிள் பார்க்குற அளவுகள்லாம் தாண்டி அந்த சந்தோஷத்தோட ஃபுல்னஸை நானும் நீங்களும் அனுபவிக்கணும்னா அதை சுதந்திரிக்கணும். எத்தனை பேர் சத்தமாக நான் சுதந்திரிப்பேங்கிற மாதிரி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு சிலதெல்லாம் நாம் நம்மளை என்ன செய்யணும்னா மாற்றிக்கணும். கிதியோன்கிட்ட அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல் இவங்களை மொத்த பேரே என்ன செய்வேன் நீ முறியடிப்பேன். அது ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாரு. பட் போய் உன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே பலிபீடம் இருக்குது, அங்கேயே விக்கிரக தோப்புகள் என்ன செய்யுது. அப்போ முதல்ல அதை தகர்த்துட்டு அதை வெட்டிட்டு வெளியில் வந்தால் இந்த வாக்குத்தத்தத்தோட மகத்துவத்தை என்ன செய்ய முடியும்னா அனுபவம். இப்போது நம்ம கையில் சில உரிமைகளை சில ப்ராமிசஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நமக்குள்ளேயே தகர்க்கப்பட வேண்டிய சில தேவையில்லாத பலிபீடங்கள் இருக்குது, நமக்குள்ளேயே வெட்டப்பட வேண்டிய சில தேவையில்லாத காரியங்கள் இருக்குது. இது தகர்க்கப்படணும், இது வெட்டப்படணும். அப்போது நம்ம அதை என்ன செய்ய முடியும்? இப்போ நம்மளோட பலவீனத்தை ஆண்டோடைய பாதத்தில் கோபம் தான் நம்மளோட பலவீனம்னா அதை ஆண்டோடைய சமூகத்தில் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்யணும்னா, ஏன்னா அது நம்முடைய சுதந்திரத்திற்கு அது ஒரு தடையாக இருக்குது. நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு எது தடையோ அதை இன்றைக்கி ராத்திரி விட்டு கொடுக்க தான் நான் இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை உருவாக்குறதற்கு கொஞ்ச நேரம் என்ன ஒரே நாளில் உருவாக்கிட்டார். கண் ஒரு நாள், மூக்கு ஒரு நாள், காது ஒரு நாள், இப்படி ஒரு நாளாக என்ன செய்யலை உருவாக்கல.
அவர் அப்படியே உருவாக்கிட்டு ஃபோன் ஊதி விட்டார். அவன் டப்புனு எழுந்திரிச்சு நின்று ஹலோ பிரைஸ் லார்ட் சார் அப்படின்னு என்ன செஞ்சுட்டான். ஒன்றுமே இதாங்கிறக்குள்ள அந்த அந்த ஆக்ஷனே என்ன செஞ்சுட்டு அந்த ப்ராசஸே முடிஞ்சிருச்சு. எல்லாம் பண்ணார், ஊதி விட்டார், எந்திரிச்சுன்னு என்ன சொல்லலாம் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டார். அவர் பாட்டுக்கு ஆதாம் எந்திரிச்சு நின்றுட்டார். நல்ல வேளை முழுசாக படைச்சிட்டு அப்புறமா ஊதினார். ஊதிட்டு படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை இங்கே ஒரு கண்ணை வச்சுட்டு எதுக்கு ஒரு கண்ணை பின்னாடி வச்சு விட்ருங்க, ஏன்னா பின்னாடி வரவனை பார்க்கணும் அப்படின்னு. வாய் இங்கே வைக்க, மூக்கு இங்கே ஒன்று வச்சுட்டு மேலே ஒன்று வச்சு விடுங்க, வாய் இங்கே ஒன்று வச்சுட்டு. ஏன்னா நமக்கு நிறைய நமக்கு என்னென்னமோ எண்ணம் இருக்குது. இது இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ ஒரே நாளில் நம்மளை உருவாக்கிட்டாரு. ஆனால் பல வருஷமாக நம்மளை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அதனால தான் சொன்னேன், நல்ல வேலை ஊதிட்டு படைச்சிட்டு ஊதினீங்க ஆண்டவரே. ஊதிட்டு படைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் எங்களை மாற்றுறது வெகுப்பாடாக என்ன செஞ்சுருந்துருக்கோம், மாறி போயிருந்திருக்கோன்ற மாதிரி நம்மளை ஒரே நாளில் உருவாக்கிட்டாரு. ஆனால் நம்மளை மாற்றுறதுக்கு பல வருஷமாக இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி இரு, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. நாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இன்றைக்கி ராத்திரி நாம் என்ன செய்ய போகிறோம்னா, நம்முடைய பலவீனத்தை நாம் ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதை மாற்ற நினைக்கிறாரோ அதை நம்ம மாற்றுகிறதுக்கு நாம் நம்மளை அர்ப்பணிக்கும் போது அந்த உரிமையை சுதந்திரமாகவும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிசாசால் தனியாக செயல்பட முடியாதுங்க. சிங்கிள் ஹேண்டடாக அவனால் எதையும் செயல்பட முடியாது. நம்மளோட கோஆப்ரேஷன் தான் நம்ம லைஃப்பில் அவன் எதையாவது செய்யணுன்னா நம்ம கோஆப்ரேஷன் எங்கேயோ அவனுக்கு நாம் என்ன செய்கிறோன்னா ஒரு ஒத்துழைப்பை அவனுக்கு கொடுக்குறோம். அதில் தான் அவன் என்ன செய்கிறான்னா, தனியாக அவனால் நம்ம லைஃப்பில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ரைட்ஸு அந்த பயலுக்கு கிடையாது. எப்போ அவன் செயல்படுறான்னா நம்மளோட கோஆப்ரேஷன் அவனுக்கு கிடைக்கும்போது ஈஸியாக அவன் என்ன செஞ்சிடறான்னா செயல்படுறான். இன்றைக்கி ராத்திரி நம்ம சொல்ல போகிறோம் அந்த ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷனை பார்த்து, இனி என்னோட கோஆப்ரேஷன் உனக்கு ஒரு காலமும் கிடைக்க போகிறதில்ல. பிரத்யேகமாக நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைக சுதந்திரிக்கிறதுக்காக இந்த ஆண்ட கர்த்தரை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இனி என் கோஆப்ரேஷன் பிசாசே உனக்கு கிடைக்காதுன்னு எந்திரிச்சு நில்லுங்க. இன்றைக்கி ராத்திரி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். பட் இப்போ இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம கேன் யூ ஜஸ்ட் ப்ளே ஃபார் 5 minutes. இன்றைக்கி இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சத்ருவை பார்த்து சொல்லுங்கள், பிசாசை பார்த்து சொல்லுங்கள், இனி என்னோட கோஆப்ரேஷன் உனக்கு கிடைக்காது. என்னை பாருங்கள், உடனே பரலோகத்துக்கு போயிடாதீங்க, என்னை பாருங்கள். ஸோ இப்படி என்ன சொல்ல போகிறீங்க? பிசாசை பார்த்து என்னோட கோஆப்ரேஷன் இனி உனக்கு கிடைக்காது. சொல்லுங்கள், என்னோட கோஆப்ரேஷன் இனி உனக்கு, ஏன்னா நான் உனக்கு எதிர்த்து நிற்க போகிறேன். நான் உனக்கு விரோதமாக நான் ஆயுதமாக தான் கர்த்தர் என்னை அவர் உருவாக்கி இருக்கிறதே உனக்கு விரோதமாக தான் என்ன செஞ்சுருக்கார் பிசாசே. உனக்கு விரோதமாக தான் கர்த்தர் என்னை உருவாக்கி வச்சுருக்காரு. உன்னோட திட்டங்கள் ஒன்றும் பழிக்க போகிறதில்ல. இது வரைக்கும் என் லைஃப்பில் நீ மெஸ் பண்ண எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு நொடியில் எனக்காக என்ன செய்வார்னா சரி பண்ணி கொடுத்துருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் இருக்கிற எல்லா மெஸ்ஸஸையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்ம லைஃபையே கர்த்தர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து, ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே, சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம், ஆராதனை செய்து. சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடும். சொல்லாமா? சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடும். துதித்திடுவோமே, உம்மை
துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. சமுத்திரத்தை பாடலாம் எல்லாரும் சேர்ந்து கையத்தட்டி. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து பருவதம் கூட மெழுகை போல துதியின் முன்னே உருகிடுமே. பருவதம் கூட மெழுகை போல துதியின் முன்னே உருகிடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. கண்மலையை நீரோற்றாய் மாற்றிடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. கண்மலையை நீரோற்றாய் பாடலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆராதனை செய்வோம், ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்வோம் எல்லாரும். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம். கைகளை கட்டும்போது ஹல்லேலூயா, கைகளை கட்டும்போது இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் என்னை சுதந்தரிக்க அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷன்ஸ் எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஒருமித்து இயேசுவின் நாமத்தினால எல்லா களைத்து விடுகிற பொல்லாத ஆவிகள் நாங்க சுதந்தரிக்க முடியாதபடிக்கு, நாங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, நாங்க அனுபவிக்க முடியாதபடிக்கு, நாங்க அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மகத்துவத்துல வாழ முடியாதபடிக்கு, அந்த உரிமையினுடைய நிறைவை நாங்க கொண்டாட முடியாதபடிக்கு அதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷன்ஸ்க்கு விரோதமாக, எல்லா களைத்து விடுகிற ஆவிகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ராத்திரி ஒருமித்து நாங்கள் ஒருமித்து அந்த ஆவிகளை கட்டுகிறோம். ஒருமித்து அந்த ஆவிகளை செயலிழக்க பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்பிரிட் ஆஃப் அபார்ஷன்ஸ் எங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக, எங்க சபையை விட்டு வெளியேறுவதாக, எங்க ஊழியத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக, என் தரிசனத்தை விட்டுட்டு ஓடிப்போ இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே we receive it in Jesus name, we possess it in Jesus name. நாங்கள் பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளவும் போகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்ளவும் போகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக பேசின நல் வார்த்தைகள் ஒன்றும் எங்க வாழ்க்கையில தவற போவதில்லை. எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து மனிதர்கள் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. மனிதர்கள் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. முறுமுறுப்பை துதியினாலே முறியடிப்போமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. முறுமுறுப்பை துதியினாலே உடைத்திடுவோமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. துதித்திடுவோம், துதித்திடுவோமே உம்மை. உனக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒரு சின்ன காரியம் ஏறி போனா இந்த மதில் கீழே விழுந்துரும். உன் கனவு பலிக்காது, உன் சொப்பனை நடக்காது. உன்னால கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. உனக்கு வாக்குத்தத்தம் பிறக்காது. உனக்கு ஈசாக்கு கிடைக்காது. நீ மகத்துவத்துல வாழ முடியாது. இப்படி எல்லாம் எங்களை பார்த்து முறுமுறுக்கிறவங்க, எங்களை பத்தி முறுமுறுக்கிறவங்க, அதெல்லாம் நாங்க உங்களை துதிக்க 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 எல்லா முறுமுறுப்புகளும் மாறுகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. முறுமுறுப்பை துதியினாலே முறியடிப்போமே. துதித்திடுவோமே, உம்மை முறுமுறுப்பை துதியினாலே உயர்த்திடுவோமே. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை
செய்வோம், கனானுக்குள் போவோம். கையை நல்லா தட்டி எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். கையை தட்டும் போதே சுதந்தரிக்கிற மாதிரி கையை தட்டி ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை சத்தமா எல்லாரும் ஆராதனை செய்வோம். இனி சுதந்தரிப்பேன், இனி சுதந்தரிப்பேன், இனி சுதந்தரிப்பேன், இனி சுதந்தரிப்பேன், இனி சுதந்தரிப்பேன், இனி சுதந்தரிப்பேன். எனக்கு உரிமையானது, எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானது, எனக்கு சொல்லப்பட்டது, எனக்கு வாக்கு செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்வேன். இனி தவற விட, இனி மிஸ் பண்ண மாட்டேன். இனி ஒரு ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு நன்மையை மிஸ் பண்ண மாட்டேன். ஒரு நன்மையை மிஸ் பண்ண மாட்டேன். இனி பிசாசுக்கு எந்த கோஆபரேஷனும் கொடுக்க மாட்டேன். மாறாக பரலோகத்துக்கு ஃபுல் கோஆபரேஷனை கொடுப்பேன். என் ஆண்டவருக்கு ஃபுல் கோஆபரேஷனை கொடுப்பேன். கர்த்தருக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பேன். சத்தமா எல்லாரும் ஆராதனை செய்வோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கனானுக்குள் போவோம். ஆராதனை செய்து நல்ல கையை தட்டி சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, சுதந்தரிப்போம், 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 சுதந்தரிப்போம். வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம், வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். தரிசனங்களை சுதந்தரிப்போம், மேன்மைகளை சுதந்தரிப்போம். கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்தரிப்போம். Devil, you cannot stop us. The spirit of abortion, you cannot stop us. You cannot overdo what the Lord had prepared for us. ஆண்டவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை ஒரு நாளும் உன்னால் அபார்ட் பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் எங்களுக்கு துணை நிற்கிறார். அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்காக பராக்கிரமுள்ள தேவனாய் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். நாங்கள் சுதந்தரிப்போம். தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம், சுதந்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்போம்.